நேஹா 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 நேஹா. உனக்கு உனக்கு தெரியுமா நேஹா, நான் ஏன் என் தலைமையில சத்தியம் பண்ண வச்சேன்னு? ஏன்? ஏன்னா நான் மனசார விரும்புறேன் நீ என் கூட ஊட்டி வரணும்னு. அங்க வந்து கொஞ்சம் நிதானமா நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். நீ என்ன சொல்ல விரும்புற? என்னன்னா, லேட் ஆனாலும் பரவாயில்ல, இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு எனக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும்னு. சாரி. என் காதல் மேல பைத்தியமா இருக்கா? 100% இல்ல, 200% கிஸ் பண்ண விடுவா. ஆமா, அதாவது பந்தயத்துல நான் ஜெயிச்சிட்டேன். இவ எப்படியாவது ஊட்டி வந்துட்டா போதும். அடியே பொண்டாட்டி, நீ எனக்கு பிஸ்தா ஊட்டி விடும்போது அதோட ருசியே தனிதான். இந்த வீட்ல கிழவங்களுக்கு கூட ரொமான்ஸ் ஓடுது. என்னோட நேரம் தான் சரியில்லை. எனக்குன்னு ஒரு புருஷன் இருக்கானே, அவன் சுத்த வேஸ்ட். இல்ல 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 இல்ல, நான் என் இளமையா இப்படி வீணாக்க விட மாட்டேன். நான் என்ன பண்ணணுமோ அது பண்ணுவேன். எனக்கு யாரை பார்த்தும் பயம் இல்ல, இந்த சமுதாயத்தை பார்த்தும் இல்ல. என்ன இந்த விதி தடுக்க முடியாது, சமுதாயத்தினால கூட. என் தலை மேல சத்தியம், நீ ஊட்டி வந்தே ஆகணும். நான் மனசார விரும்புறேன் நீ என் கூட ஊட்டி வரணும்னு. அங்க வந்து நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். ஹலோ, நீ ஊட்டியில வர போற. இங்க பாரு நேஹா, ஏன் தலை மேல சத்தியம் பண்ணிருக்க, என்ன நடந்தாலும் சரி நீ ஊட்டி வர. சரி, வீட்டுல பர்மிஷன் கேட்டுட்டு எனக்கு போன் பண்ணு, நான் வெயிட் பண்றேன். சரி, போனை வை. இப்ப ஆட்டமே இருக்கு.
பிரெஞ்ச் கிஸ் பந்தயம் எல்லாம் கட்டியாச்சு. ஆனா உங்களுக்கு பிரெஞ்ச் கிஸ் அடிக்க தெரியுமா? என்ன பேசுற? தெரியாதா? அண்ணா, அப்போ கடைசி நேரத்துல சொதப்பிடுமே. நீ என்னவோ பெரிய இவனாட்டம் பேசுற, பிரெஞ்ச் கிஸ்ல PhD பண்ண மாதிரி. அட அண்ணா, என்ன லேசா ஏறப்படாதீங்க. நான் 9வது படிக்கும் போதே என்னோட முதல் பிரெஞ்ச் கிஸ் முடிச்சிட்டேன். ஏய் போதும் போதும், சும்மா எதையாவது சொல்லாத. அட நிஜமா தான். ஊர்ல இருந்தாலே என் பக்கத்து வீட்டு பொண்ணு ரஷ்மி, அவ கூட தான் என் முதல் பிரெஞ்ச் கிஸ் கொண்டாடினேன். அரடே, ஹாய் ஹாய், எங்க ஊரு ரோமியோ பங்கஜ் திரிபாட்டி, நீ ரொம்ப மோசமானவன்டா. மிட்டாய் சாப்பிடுற வயசுல நீ பிரெஞ்ச் கிஸ் அடிச்சுட்டு இருந்தியா? அட, இப்போ நீங்களும் தான் கொண்டாட போறீங்க உங்களோட முதல் பிரெஞ்ச் கிஸ். ஆனா எப்படி பண்ணுவீங்க? உங்களுக்கு தான் பண்ண தெரியாதே. ஒரு வேலை பண்றேன், 2-3 இங்கிலீஷ் பட CD எடுத்துட்டு வரேன். என்னடா சொல்ற? நான் ஒரு வேலை பண்றேன், 2-3 இங்கிலீஷ் பட CD எடுத்துட்டு வரேன். ராத்திரி ஃபுல்லா பார்த்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நீங்களும் PhD வாங்கிடலாம். கரெக்டா சொன்ன. ஆனா யாருக்கு பண்ண போறோமோ அவங்களுக்கும் தெரியணும்ல. அவங்களும் பண்ணிருக்க மாட்டாங்களே. பரவாயில்ல, நீங்க எப்படியாவது பண்ணிடுங்க. பாரு, ஹே, எப்படியாவதுனா என்ன அர்த்தம்? அட, சிறப்பா பண்ணுவோம்டா, முறைப்படி பண்ணுவோம், நம்ம கத்துக்கிட்டு பண்ணுவோம். பந்தயம் கட்டி இருக்கோம்ல தம்பி, சொல்லு. பந்தயத்துல நான் என்னைக்கும் தோக்க மாட்டேன், கண்டிப்பா ஜெயிப்பேன், அதுவும் சூப்பரா ஜெயிப்பேன். ஆஹா, நம்ம போய் அந்த செடியை வாங்கிட்டு வருவோம். எனக்கு தெரியும், அந்த வெத்தலை பாக்கு கடை இருக்குல்ல, ஆமா. அந்த பாக்கு கடை, அதுக்கு பின்னாடி ஒரு வழி இருக்கு, அங்கதானே அவன் எப்பவும் நிப்பான். நீ வண்டி எடுப்போ. சரி, நான் பைக் சாவியை எடுத்துட்டு வரேன். மறுபடியும் பிளாங்க் கால் வந்ததா? ஆமா அம்மா. என் பையன் சொல்றது சரிதான். காலர் ஐடி செட் ஆகுற வரைக்கும் பிளாங்க் கால் தொல்லை இப்படித்தான் தலைமையில வந்து விழும். சஞ்சு என்னை நெஹுனு கூப்பிட்டான். LKGல இருந்து இன்னைக்கு வரைக்கும் முதல் தடவையா சஞ்சு எனக்கு நிக்நேம் வச்சிருக்கான். ரொம்ப பிடிச்சவங்க. நிக்நேம் அவங்களுக்கு தானே வைப்பாங்க, யாரு ஸ்பெஷலோ அவங்களுக்கு. இனிமே நான் சஞ்சுவோட நேஹா இல்ல, நேஹு. நான் நேஹு. கொஞ்சம் ஓவரா யோசிக்கிறேனோ? இல்ல, சஞ்சு என்னென்னவோ யோசிக்க வைக்கிறான். சிவபெருமானோட சிக்னலுக்கு அப்புறம் நான் சஞ்சுவை என்னோட ஆளாக்கிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா இப்போ சஞ்சுவே என் மேல அன்பை காட்டுறான்.